உங்க எல்லாருக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆக போறது தெரியும். அதுல நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமா கூட நடிக்கிறாரு. அந்த படத்தோட கதை இப்போ ஆன்லைன்ல லீக் ஆகி சுத்திட்டே இருக்கு. சோ இப்போ அந்த லீக்கான ஸ்டோரி என்னன்னு பாத்துடலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல வகாண்டாக்கு மேல இருக்கிற வானம் சிவப்பு கலர்ல மாறுது. சோ வகாண்டாவோட பிளாக் பேந்தரா இருக்கிற சூரிய உதவிக்கு கேப்டன் அமெரிக்காவை கூப்பிட்டுறா. சோ உடனே அந்த இடத்துக்கு நம்ம சாம், ப்ரூஸ் பேனர் அப்புறம் வாங் இவங்க எல்லாருமே வராங்க. பட் அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் வாங் 2 யூனிவர்ஸ் ஒன்னா மோத போகுதுன்னு சொல்றாரு. உடனே நியூயார்க் மேல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல இருந்து ஃபேண்டாஸ்டிக் 4 டீம் வெளியே வர்றாங்க. அவங்க வந்து சொல்ற முதல் விஷயம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தினது டாக்டர் டூம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டைட்டில் போடுறாங்க. சோ அவெஞ்சர்ஸ் டவர்ல எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்னா கூடி நின்னு ஒரு ஹாலோகிராம் முன்னாடி நின்னு மல்டிவர்ஸ் தழியறத பார்த்துட்டு இருக்காங்க. உடனே தோர் டூம் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்றாரு. பட் ஆண்ட்மேன் பயங்கரமா தாக்குறதுனால மட்டும் டூமா தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஷாங்சி நம்மளோட ஒரே கீ டூம் ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கிற பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான். சோ நம்ம அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிக்கணும்னு சொல்றாரு. உடனே எம்பாக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குனா கூட கடவுளுக்கு நிகரான சக்தி இருக்கிற ஒருத்தனை தோக்கடிக்க முடியாதுன்னு கத்துறாரு. சோ இப்போ ஃபேண்டாஸ்டிக் 4 உண்மையான ஆபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டூம் கிட்ட மல்டிவர்ஸ் ஆங்கர்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸ் இருக்கு. அதை அழிக்கிறது மூலமா தான் இன்கர்ஷனா நிறுத்த முடியும்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. உடனே அந்த பில்டிங்கோட கதவை ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்மென் டீம் உள்ள வராங்க. சோ அங்க பயங்கரமான கலவரமே நடக்குது. சோ ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி டூம் உங்க உலகத்துக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்கல, மொத்த உலகத்துக்குமே பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கான்னு சொல்லுவாரு. சோ வரலாற்றிலேயே முதல் முறையா அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4, எக்ஸ்மென் எல்லாரும் ஒரே பில்டிங்ல ஒன்னா நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவங்களோட நோக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்னா சேர்ந்து சண்டை போட தயாராகிறாங்க. இப்போ எல்லாரும் தனித்தனி டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு மிஷனுக்கு போறாங்க. கேப்டன் அமெரிக்காவோட தலைமையில பக்கி, யுஎஸ் ஏஜென்ட் அப்புறம் ஃபால்கன் எல்லாரும் மானிகா ரம்போவை காப்பாத்த போறாங்க. ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்புறம் சூ ஸ்டார்ம் 2 பேரும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி ஒரு அழிஞ்சிட்டு இருக்கிற ரியாலிட்டிக்கு போறாங்க. அங்க குப்பைகள்லாம் மிதந்துட்டு இருக்கு, பில்டிங் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. பட் இவங்களோட நோக்கம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாத்துறது மட்டும் இல்ல, மொத்த மல்டிவர்ஸ் ஆயும் காப்பாத்துறது தான் இவங்க நோக்கம். இந்த குழப்பத்துக்கு இடையில டாக்டர் டூம் வெளியே வர்றாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம், நிறைய உலகம் அழிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அந்த சாம்பல்ல இருந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ரியாலிட்டியை உருவாக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அவரோட நோக்கம் எல்லா உலகத்தையும் அழிக்கிறது இல்ல, மொத்த ரியாலிட்டியையும் தன்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கிறது தான் அவரோட நோக்கம். தோரோட மின்னல் சக்தி, வாண்டாவோட கேஸ் மேஜிக் 2யும் ஒன்னா சேர்த்து டூமை தாக்குனப்போ கூட அவருக்கு எதுவுமே ஆகல. சோ அப்போதான் எல்லா சூப்பர் ஹீரோஸும் புரிஞ்சுக்கிறாங்க, டூமை தோக்கடிக்கிறதுக்கு வெறும் ஸ்ட்ரெங்த் மட்டும் பத்தாது, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி, டீம் ஒர்க் அப்புறம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாத்துறது இது எல்லாமே முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. டூம் கூட நடக்கிற சண்டையில மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. டாக்டர் டூமோட டூம் பாட்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக வகாண்டால இருந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மியை சூரியும் எம்பக்கூவும் வழிநடத்திட்டு வராங்க. நிழல்களுக்கு நடுல இருந்து லோக்கி வெளியே வர்றாரு. லோக்கி டூமை தோக்கடிக்கிறதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. கோஸ்ட் கேந்திரங்களுக்கு நடுவுல போய் டூமோட கட்டுப்பாட்டை குறைக்கிறாங்க. மத்த அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டூம் பாட்ஸ் கூட சண்டை போட தயாராகிறாங்க. எக்ஸ்மென் அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4 டீம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி தாக்குறாங்க. அவங்களோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தி மல்டிவர்ஸை காப்பாத்த போராடுறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா தாக்கியும் டாக்டர் டூம்க்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. அவரு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா ஒரு உயிருள்ள ஆயுதமா பயன்படுத்துறதுனால அவெஞ்சர்ஸோட எந்த ஒரு தாக்குதலும் டூமை டிஃபீட் பண்றதுக்கு போதுமானதா இல்ல. சூப்பர் ஹீரோஸ் உயிர் வாழ்றதுக்காகவும் டூமை தோக்கடிக்கிறதுக்காகவும் திரும்பவும் புது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்க. ஒரு வழியா அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டூமோட மல்டிவர்ஸ் ஆங்கர் மிஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மூலமா தான் டூம் எல்லா ரியாலிட்டியவும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணாரு. சோ இது அழிக்கிறது மூலமா எர்த் 616 காப்பாற்றப்பட்டாலும் பல உலகங்கள் அழியப்பட்டு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அதனால சூப்பர் ஹீரோஸ்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ஹீரோக்களுக்குள்ள பெரிய வாக்குவாதமே ஏற்படுது. சில பேர் நிறைய உயிர்களை இழக்க போறோம்னு சொல்லி பயப்படுறாங்க. சில பேர் தாமதப்படுத்தினா யாரையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே கேப்டன் அமெரிக்கா முன்னாடி வந்து துணிச்சலா ஹீரோக்கள் எந்த ஒரு ஆபத்தையும் பொருட்படுத்தாம செயல்படணும்னு சொல்லி எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிறாரு. அவரோட வார்த்தை எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து டூமோட ஆயுதத்தை தாக்க தைரியத்தை கொடுத்துச்சு. அவங்க அதை அழிச்சதும் நிறைய ரியாலிட்டி அழிஞ்சு நிறைய சேதம் ஏற்படுது. ஆனா டூம் தன்னோட நோக்கம் தோத்து போனதுனால கோவத்தில் அலறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸோட எர்த் காப்பாத்தப்பட்டுருச்சு. மானிகா ராம்போ பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியா எல்லாரும் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இருந்தாலும் டாக்டர் டூம் இன்னும் தோக்கடிக்கப்படல. அவரு ஒரு வாய்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாரு. அங்க அவரோட சிரிப்பு சத்தம் பெரிய அச்சுறுத்தலா கேக்குது. அதாவது அவரோட வேலை இன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பம் அப்படின்னு நமக்கு நினைவூட்டுது. அதை தொடர்ந்து ஒரு மர்மமான அமைதியான இடத்துல ஒரு முகமூடி போட்ட ஒருத்தர் வந்து உண்மையான போர் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய படையே வர்ற மாதிரி விஷுவல் போயிட்டே இருக்கும். அந்த மாஸ்க் போட்ட மனிதன் டூமோட இன்னொரு வேரியன்ட்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதை கேங்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதை அடுத்ததா வரப்போற மியூட்டன்ட் சகாவோட வில்லன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இதுதான் லீக் ஆன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஸ்கிரிப்ட். சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது கேமியோ எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட கொடூரமான படங்கள் பிடிக்கும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த
வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.